150 ரூபாய் கொடுக்கா. என்னப்பா இதோ இருக்கிற 3 கிலோமீட்டருக்கு 150 ரூபா கேக்குற? கோ நான் அப்பயே சொல்லிதான் ஏத்துனேன், திரும்ப திரும்ப மாத்தி பேசக்கூடாது. சொன்னேன் அப்படியே கொடுத்துருவாங்க. கொஞ்சம் குறைச்சு சொல்லு தரேன். வாவ் வாவ் குறைச்சிட்டேன், 150 ரூபாய். ஐயா நல்லா குறைக்கிறப்பா நீ. என்னங்க என்னங்க அதுக்குள்ள வந்துட்டால பூதான். நாடியா 150 ரூபா கேக்குறது இந்த ஆட்டோக்காரரு. காசு கொடுங்க 150 ரூபா. உன் யார் ஆட்டோல சொந்த? ஏன்னா வண்டி கிண்டி கை போட்டு வரலாம்ல. எங்க எவனுமே நிறுத்த மாட்டாங்க. ஆமா ஆமா உன்ன வண்டியில ஏத்துனாக்கா வண்டி போட்டு நடந்துதான் போனோம். இதெல்லாம் இருக்குதுல்ல. சரி ஆட்டோக்காரருக்கு 150 ரூபா கொடு. என்கிட்ட சில்லறை இல்லையா? ஏன்பா நாளைக்கு வரும்போது வாங்கிக்க போ. நெது நாளைக்கு வரும்போது வாங்கிக்கவா? அதெல்லாம் முடியாது. நீ எவ்வளவு காசு இருக்கு கொடு, நான் சில்லறை தரேன். 10 பைசா இல்ல என்கிட்ட. நானே காடு மிஞ்சி போய்க்கிறேன். என்கிட்ட வந்து கேக்குறேன் பாரு. சரி 10,000 ரூபாய் நோட்டுக்குது, சில்லறைக்குதா? ஏ 500 ரூபாய் நோட்டுக்கு மேல இல்லவே இல்ல. 10,000 ரூபாய் நோட்டுன்ற என்ன விளையாடுறியா? அட என்னடி ஆளை கூட்டின்னு வந்துக்கிற? தெத்தி ஊதி அவனா பா. அவர் கோவப்பட்டா என்ன நடக்குன்னே தெரியாது. நீ போயிட்டு நாளைக்கே வந்து காசு வாங்கிக்க. என்ன காசு கட்ட என்னமா பேசுறீங்க? காசு கொடுக்காம இங்க இருந்து நவரவே மாட்டேன். வா கரம் புடிச்சு குழம்பு கொஞ்சம் குத்தான். நாத்து குடலை புடுங்குது. என்னடா குழம்பு குத்தா? என் பொண்டாட்டி வச்சு கோயம்ப. ஏன்னா நல்லா இல்ல? அப்படி அயவாச்சு. கொஞ்சம் கூட வாயில வைக்க முடியலடா. நாய்க்கு ஊத்துறா, நாய் இருக்குறா. என்னடா நாத்தடி பார்த்தா கிண்ண நாத்தடிதா. என்னடா கிண்ணா? ஒரு நாளே இப்படி சங்கடப்படுறேன்னா வருஷம் கணக்கா அவ கூட வாழ்ந்துட்டு எனக்கு எப்படி இருக்கான்? உன் கோயில் கட்டி கும்பிடா. எப்பா எங்க அவன் பொண்டாட்டி ஊருக்கு போய் வந்துச்சா? ஏன் கேக்குறா? அது டைவர்ஸ் பண்ணி விட்டுரு. சூப்பரா ஒரு பொண்ணுக்கு நான் சொல்லி வரேன். என்னயா சொன்ன? என்னடா அவன் பொண்டாட்டி மாரிக்குதா? அதே தான் என் புருஷன்கிட்ட 1க்கு 2 சொல்லி இது மாதிரி எங்களை பிரிச்சு விடுறீங்களா? ஆமா பிரிச்சு விடுறாங்க. குழம்பு வைக்கிற குழம்ப கிண்ணம் கூட நாத்தடிக்குதே. கேட்டுக்கோ பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றத. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றதெல்லாம் கேட்டுனா குடும்பம் பிரிஞ்சு போயிடும் பாத்துக்க. ஏமா காசை கொடுமா. என்ன சும்மா காசு காசு பலாரம் விட்டுனா போய் ஆட்டோ ஒட்டிப்ப. ஏய் என்னம்மா திமிரா பேசுற? ஆட்டோ காசு கேட்டேன். நானே கோவத்துக்கு மோட என்ன என்னடா அடியாத? இங்க இருந்து ஜம்பா போய் அங்க போய் ஆட்டோக்காரன். அம்மா அம்மா ஐயோ ஐயோ. ஏய் திருப்பி கேப்பேடா ஆட்டோ காசு? ஏமா 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 நீ ஆட்டோ காசு கொடுக்க தேவையில்ல, எதுவும் தர தேவையில்ல. இந்த ஏரியா பக்கமே வர மாட்டாடே இந்த பொம்பளையோட புருஷனே. நீ ரொம்ப நல்லவன்டா. அடி கொடுத்தாதான் எல்லாம் நல்லவனா ஆகுறானுங்க. உன் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் பார்த்து தான் பேசணும் பழகுதுரா. அதனால தான் அது எது பேசினாலும் நான் கண்டுக்கிறது இல்ல. மாமனார் கிட்ட சொல்ல வேண்டியதானே? உள்ளதான் உட்காந்துக்கிறான். இப்போ உள்ள பொண்ணுதான் வெளியே வருவான் பாரு. யோ 1க்கு 2 என் வீட்டுக்காரத்தை கலக முட்டுனா அப்படியே மூஞ்சி மேல குத்துவேன். யோ நோடியா. ஏம்மா ஏப்பா என்னயாச்சா? அது ஒண்ணு இல்ல. குழம்பு நல்லா இருந்துச்சா? குழம்பு நல்லா இருந்துச்சா? உனக்குதான் ஆச்சு அதை சொல்லியா? ஒண்ணு இல்லப்பா, நான் நல்லதாங்கிறேன். உன் பொண்ணு உள்ள வந்த உடனே நீ ஐந்து ஓடேறியா? ஒண்ணு இல்லப்பா, அத்த உடுப்பா. நான் சொல்றேன் இவன் மேல இருந்து உள்ள 10 இருந்துருப்பான். அது போற போக்கல 4 மேரி மேய்ச்சிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லியா மாப்பிள்ள? சொல்லித்தானே ஆவனா உன் பொண்ணோட பெருமையா. நான் போய் ஊசி போய் போட்டுன்னு வரேன். எல்லா இடத்துலயும் மேய்ச்சிருச்சு. யோ எப்படியா இது கூட வாயிரா? ஒண்ணுமே புரியலையா எனக்கு. என்ன பண்றது? கைதிக்கு வாக்குப்பட்ட மூட்டை சொம் தானே ஆவனா. மனோகர் ஏடா விஷயம்? உங்க மாமனார் ஐதிண்டியா போய் நிற்காரு. அது ஒண்ணு இல்ல, என் பொண்டாட்டி மெரிச்சிச்சு. ஐயோ ஏம்பா வயசான ஆளு, அவரை போய் மெரிக்கலாமா? நீங்க சொல்றது 100% வாஸ்தவம்பா. நீங்க போய் உள்ள போய் கேட்டு வாங்க. உள்ள யார் பாக்குது? இவங்க பொண்டாட்டி தாங்கிறாங்க. அவங்க தானே மெரிச்சாங்க. போய் கேட்டு வாங்க. நான் போய் கேட்டுலாமா? நமக்கு ஏன் வம்பு? இப்படியே போயிருந்தா அந்த ஆள் போய் சேர்ந்துருவாயா? நீ சொல்றதும் கரெக்ட் தான். இருந்தாலும் கொஞ்சம் அச்சமா இருக்குப்பா. ஏம்பா ஒரு தப்பு தட்டி கேட்க வந்துக்கிறீங்க, இதுல போய் தழங்கலாமா? சரி நீயா அவனுங்களை கொண்டு வர கம்னு விடா. நீ கம்முனு. இவனுக்கு 2 பேரும் எங்க இது மாதிரி பிரச்சனைக்கு தான் அங்க ஓடி போய் டைம் பாஸ் பண்ணுவானுங்க. அப்படியே மாட்டிக்கிட்டேன். என்னப்பா நாங்க போய் முன்னாடி தட்டி கேட்கட்டோமா? தாராளமா கேளுப்பா. நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 வார்த்தை கேளு. ஏம்பா புருஷனே பர்மிஷன் கொடுத்தாரு, அப்புறம் என்ன பயம்? அப்படி இருந்தாலும் ஒரு பயம் இருக்குப்பா. என்ன பயம்? நம்ம தட்டி கேட்க வரல, புருஷன் அதை ஏன் தட்டி கேட்கல? அதுவும் வாஸ்தவமான பேசுதான். ஆனா என் பொண்டாட்டி நடிப்பால என்ன தட்டி கேட்க முடியாது. கரெக்ட். ஏன் பொண்டாட்டி என்ன அடிப்பா, அதே மாதிரி அவன் புருஷன் தட்டி கேட்க முடியல. இப்ப புரிஞ்சுக்கிறீங்களா? உள்ள போங்க. நம்ம நாட்டை திருத்தத்துக்கு முதல் படி முதல்ல இந்த வீட்டை திருத்தணும். வா உள்ள போலாம். இருப்பா லாஸ்டா ஒரு வாட்டி மூஞ்ச பாத்துக்கிறான். லாஸ்டா ஒரு வாட்டியா? ஏன்? சும்மாதான். சரி பாத்துட்டேன், உள்ள போங்க. சும்மாவா? வா நம்ம உள்ள போலாம். சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ
சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ ஜகடம் ஜகடம் ஜல ஜல ஜகடம் 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 ஜல ஜல ஜகடம் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ. ஐயோ ஏம்மா நடா நடி அடிடா பொண்ணடா பொண்ணடா ஏம்மா இவங்க நம்ம பார்த்து எல்லாம் வீட்டுல இருந்து வராங்க. நல்லா போறியா சுத்தமா தெரியலையாப்பா, உனக்கு தெரியுதா? எனக்கு தெரியலையா? அட பாவிங்களா, இப்பதானே உள்ள போடும். அவங்க ஜென்டில்மேனா போனாங்க, என் பொண்டாட்டியா பழி வாங்கணும்னு போனாங்களே. அந்த ஜென்டில்மேனே நாங்க தான்டா. ஐயோ நீங்களா? என்ன ஆச்சு உங்களுக்கு? எல்லாம் ஆச்சா, நாங்க என்னத்தடா சொல்லுவோம் பாவிங்களே. ரொம்ப அடி வாங்கிட்டுக்குதா, மூஞ்சில இருந்து கண்ணுல இருந்து கணத்துல இருந்து. டேய் நீ என்ன போறியா? என்னடா மேத்தி மேத்தி மெச்சு இருக்குமா? யோ யாரையா அவனை உள்ள விட்டா? இல்ல உங்க அப்பா மேட்ச்ல, அதனால நான் கேட்கணும் நானுங்க, அதனால உங்ககிட்ட நான் கேட்க சொன்னேன். திரும்ப வரவே மாட்டேங்க பாரு, அந்த அளவுக்கு கொடுத்துட்டேன். நீ குத்துருப்ப. நீ குடுத்த கோயம்புக்குண்ணா குழம்பு எப்படி இருந்துச்சு இப்ப சொல்லுங்க. அட 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 என்ன டேஸ்ட்மா, என்ன டேஸ்ட்? இன்னும் கொஞ்சம் கோயம்பு தான் கொடுமா, குடும்பத்தோட துண்டு சேர்த்துடுறோம். என்னது அந்த பக்கம் என்ன பேசிட்டு இருக்கா? இல்லம்மா, குடும்பத்தோட ஊத்தி சாப்பிடுறோம், அவ்வளவு அருமையா இருக்குது உங்க கோயம்பு. அவ்வளவு அருமையா இருக்குது உங்க வீட்டு குழம்பு, எங்களுக்கு தான் கொஞ்சம் கொடுங்களா. எது ரோட்ல இருந்து வந்து பாரு கோயம்புக்குங்க. வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க, ரொம்ப அருமையா இருக்குது. நீ மட்டும் வாங்கி துண்டுக்கிற பத்தியா? ஒரு வார்த்தை சொன்னா திட்டு போயா? சாரிப்பா, உன்னை மறந்துட்டேன், அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சியா. சரி அதை விட, உங்க வீட்டாண்ட ஒரு நாய்க்கு இருக்குமே, அது நோட்டாளி செஞ்சு கிடக்குது. கெட்டு போச்சா? அக்கா இன்னைக்கு இருக்கிற குழம்பு உனக்கு தான் கொடுப்பேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நாளைக்கு சொல்லணும் என்ன? நன்றி மறந்தவங்க நாங்க இல்லம்மா, எப்படி இருக்குது நாளைக்கு வந்து சொல்லுவோம். நீங்க உயிரா இருந்தா தானே வந்து சொல்லுவீங்க. சரிந்தா இந்த கோயம்புக்கு ஊத்தி கொடுங்க உங்களுக்கு. இந்த குழம்புக்கு குழம்பு வச்சு அண்ணனுக்கு ஊத்தி கொடுத்தேன், ஒரு மாதிரி வாசனை வருதம்மா. அது உங்களுக்கு மூக்கு சரியில்லாம இருக்கும், வாசனை கமகமக்குதே. என்னடா இதுக்கு மட்டும் வாசனை எப்படி அடிக்கும்? நாத்து தாடா ஆச்சுதா. எதுவும் பேசாத. ஏய் உனக்கு மூக்கு சரியில்லையே, நீ கோயம்பு வச்சே கொடுமா. தேங்க்ஸ், உங்களுக்கு நாளானிக்கு வச்சு தரேன் என்ன? நான் நினைத்தா நீ குடுக்குற கோயம்பு பீஸ் போடுமே. சரிம்மா சரிம்மா. சரிடா, அந்த நாய் எப்படி சேர்த்துச்சியா? நாயா? அது எப்படி சேர்த்துச்சு விடப்பா. டேய் நேத்து நாய்க்கு ஏதோ குழம்பு ஊத்தினேடா, அது திருட்டு செத்து போய் கிடக்குடா. செத்து போச்சு தெரியும், நீ போடா. அட பாவி, எல்லா பாவம் ஒண்ணு தாண்டா வந்து சேரும். இந்த கிண்ணத்துல தானே எடுத்துட்டு வந்து ஊத்துனேன். இந்த கிண்ணம் இருக்காது, இது நான் குழம்பு வச்ச கிண்ணம். ஏம்பா என்னப்பா நீ என்னென்னமோ சொல்லிக்கிறா? இன்னும் இந்த கிண்ணத்துல இருக்க குழம்பு தான் நாய்க்கு ஊத்துனா, நாய் திருட்டு செத்து போச்சுனா. நீங்க அதிர்ச்சி ஆகாதீங்க, நான் இன்னைக்கு குழம்பு வச்சு தரேன், நல்லா இருக்கும். அடி போடிய, உன் கோயம்பு துண்டு நாயா சேர்த்து கழுது, எங்களையும் சாப்பிட சொல்றியா? போடிய என்ன இதுங்க போயிடுச்சுங்க. என்ன உனக்கே இன்னைக்கு குழம்பு வச்சு தரேன் என்ன? ஏமா இந்த ஊர்ல நான் 4 நாளைக்கு இல்ல, நான் ஓடிடுறேன். உன் குழம்பு வேணா ஒண்ணே வேணா, வாட ஓடிடலாம். என் குழம்போட அருமத்துல இதுங்களுக்கு. யோ நீ வாயா, உனக்கு அது வச்சு போடுற. இத கட்டினதுக்கு நான் 4 துணி வேண்டியதாக பாரு.